Good afternoon. இன்னைக்கு லெக்சர் நம்பர் 15. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை யாருன்னா ஆய்லர். இவரை பற்றி he is one of the greatest mathematician and அவர் கொடுத்த ஒரு தீரம் தான் நம்ம எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில். ஒன்று ஒன்றா பார்ப்போமா? Read Euler, he is the master of all of us. லாப்லேஸ் சொன்னது is the master of us all அப்படின்னு சொன்னார். not all of us, us all. Laplace is a great mathematician. Euler 1707 பேசல் சுவிட்சர்லாண்டில் பிறந்தார். பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ், graduated from University of Basel 1722 he graduated from University of Basel and studied with Johann Bernoulli. நமக்கு தெரியும் Bernoulli is a great mathematician. நீங்கள் எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரஷ்யா being away from western worldனா அமெரிக்கா, யூரோப். of course Russia was part of Europe, but how could they develop such an extensive knowledge of mathematics? For example, they were the people first to send a human being to the orbit. Therefore, எப்படி பண்ணாங்க இவங்க? And Russia during 1917, it was as backward as any other country in the world, not a very advanced country. And Russia is strongest in one single area, that is mathematics. Even today, the Russian mathematicians, நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கோவ், இவங்க எல்லாமே they have one single person made a difference to the mathematics of Russia. He is none other than Euler. Euler 1727 சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யாவுக்கு போயிடுறாரு. 1730 he lost his sight in the right eye. ரைட் ஐயில் கண் அவருக்கு போயிடுறது. இட் வுட் ஹவ் பீன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னா சரியாயிட்டு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஐ ஆப்ரேஷன் சரியாக இல்லாமல் he lost his right eye. Then he went back to Berlin Academy. Berlin Academyல பாப்புலரைசேஷன் ஆஃப் சயின்ஸுக்காக 200 லெட்டர் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் he goes back to St. Petersburg and 1771 he lost vision in both the eyes. Now ஒரு ஐல சைட்ல லாஸ் பண்ண உடனே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஓ, இனிமேலா இவருடைய லைஃபே முடிஞ்சு போச்சு, he will not be able to do. In fact, one ஐல சைட் போன பிறகு his productivity has gone beyond double. and 2 கண்ணும் 1977 போன பிறகு until his death he was just contributing to the mathematics. இந்த 2 கண்ணும் போன பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னா, லேட்டஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்க சொல்லுவார். அதையெல்லாம் படிச்சுட்டு இவர் பேப்பர்ஸ் எழுதுவார். அப்போது 1911
அந்த பேப்பர்ஸை எல்லாமே டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த டாக்குமெண்டேஷன் முடியல. 75 வால்யூம்ஸு, 25,000 பேப்பர்ஸ் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. 1783 அவர் இறந்த பிறகு அவர் டிக்டேட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே எழுதி முடிக்கிறதுக்கு 228 பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க ஆஃப்டர் ஹிஸ் டெத். திஸ் இஸ் த கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆய்லர். அண்ட் இன்னைக்கு நம்ம அவருடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய தடவை ஆய்லர் பற்றி சொல்லாமல் நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி ஆய்லர் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சொல்கிறேன் நான். ஈச் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஹேட் எவர் லிவ்ட் ஆன் த எர்த் ஹேஸ் ஷேக்கன் ஹேண்ட்ஸ் with number of other people. Prove that the number of people each of whom have shaken hands an odd number of times is even. இந்த ப்ராப்ளமே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யோசிக்கிறதுக்கு. இது என்ன இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நம்ம எல்லாரும் ஒருத்தரோட ஷேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹேண்டு. ஒரு தடவை ஒருத்தர் ஷேக் பண்ணி அதே மாதிரி ஷேக் பண்ணி தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் த ஷேக் ஹேண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? உலகத்தில் பிறந்த எல்லாருமே இது ஒரு கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஆனால் கேர்ஃபுல்லாக யோசிச்சோம்னா, இஃப் யூ add two odd numbers, it becomes even. 7 is an odd number. 7 plus 7, 14. Therefore, ரெண்டு odd number add பண்ணும்போது you get an even number. அதே மாதிரி ரெண்டு even number add பண்ணும்போது you will always get an even number. இதுதான் mathematical property. இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். Now, let us imagine one person who has shaken hands. நான் 7 பேரோட ஹேண்ட் ஷேக் பண்ணேன் என்னுடைய லைஃப் டைமில். இது ஆட் நம்பர். இன்னொருத்தர் 7 தடவை ஷேக் பண்ணியிருக்காரு. அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஈவன் நம்பரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட்டும் ஆட் நம்பர் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட்டும் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் an even number. And even plus even, it becomes a even number. அதனால் always it will be a even number if the number of people who are shaking hands. எவ்வளவோ கஷ்டமான ப்ராப்ளம்னு நினச்சோம், ஓரளவுக்கு ஈஸியாக முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். வாட் இஸ் நம்பர் தியரி? ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் மெதுவாகவே யோசித்து பண்ண போகிறோம். இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், ஆல்சோ நோன் ஆஸ் இன்டிஜர்ஸ். அண்ட் இது இந்த இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் த வே இன் விச் we are studying mathematics, cryptography and computer science. இந்த மூணுத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது இட் இஸ் வீரேடாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு திங்க் பண்ணும்போது. ஆனால் when you are focused and apply these number theory principles, you will be able to achieve a better kind of an understanding of the world. இங்கே probabilistic world என்ற ஒரு இதில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம்.
Now, solving other quantitative aptitude sections like HCF, LCM, averages, percentages, time and speed, pipes and cisterns, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்பர் தியரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now, divisibility rules நான் வந்து லெக்சர் நம்பர் 14 சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நல்லது. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நமக்கு எக்ஸாமில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏரியாவிலேருந்து வராது. ஏ காம்பினேஷன் ஆஃப் ஏரியாஸில் வரும். நம்ம அந்த காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நீங்கள் சில நம்பர் சீரீஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் சீரீஸ் when you add n natural numbers 1 2 3 4 5 6, you add all of them, what is the value? n into n plus 1 divided by 2. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது வந்து கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் நான். நீங்கள் 1 plus 2 plus 3 plus 4 plus 5 up to 100 ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ப்ளஸ் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. திருப்பி ரிவர்ஸ்லேருந்து 100, 99, 98 அப்படின்னு வரிசையாக ரிவர்ஸில் இப்படி போட்டுட்டு வாங்க. ரெண்டு சீரீஸும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 100 into 101 வரும், ப்ளஸ் 101 வரும், டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் வரும். ரொம்ப சிம்பிளான இது பார்த்தீங்கன்னா, யூ ஆட் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சுக்கலாம். ரிவர்ஸில் இருந்து 10 9 இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 10 plus 1 11, 9 plus 2 11, therefore எத்தனை 11s இருக்கும்? 10 11s இருக்கும். 10 into 11 ரெண்டு தடவை போட்டதுனால டிவைடட் பை 2. எவ்வளோ ஈஸியாக 55 வந்தது பாருங்கள். இது வந்து நம்பர் சீரீஸ். இந்த நம்பர் சீரீஸில் ஸ்கொயர்ஸ் 1 square plus 2 square plus 3 square பார்த்தீங்கன்னா n into n plus 1 multiplied by 2n plus 1 divided by 6. அதே மாதிரி க்யூப்ஸை எல்லாமே எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, க்யூப் வந்து 1 cube 2 cube 3 cube இந்த சீரீஸில் வரும்போது n into n plus 1 divided by 2 whole square. Sum of first n odd numbers is n square. Sum of first n even numbers is n into n plus 1. இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஒரு மெமரியில் வச்சிங்க. இதை வந்து இதனுடைய ப்ரூஃப்ஸ் இமீடியட்டாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இது வந்து மனசில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது இந்த பேசிக் ஃபார்முலாஸ் ஆஃப் அல்ஜீப்ரா. நம்ம வந்து இந்த பேசிக் ஃபார்முலாஸ் ஆஃப் அல்ஜீப்ராவை வச்சுக்கிட்டு அட் தி சேம் டைம் நம்மளுடைய நாலேஜ் ஆஃப் நம்பர் தியரியும் கம்பைன் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. a plus b whole square is equal to a square plus b square plus 2ab, a minus b whole square is equal to plus 2a minus 2ab. இது வந்து கடைசியில் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸும் சொல்கிறோம். இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்குலராக எழுதணும்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ். இது நாளைக்கு கிளாஸில் இது நம்ம பண்ண போகிறோம். எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு எல்லாமே இந்த 30-35 மார்க்குக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேக்ஸிமம் 20லிருந்து 25க்கு இந்தந்த விதமான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. given the number x, you will be asked to find the largest n digit number divisible by x.
இப்போ find the product of two numbers when their sum and difference of sum is a squares is given. இது வந்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னன்னா ஒரு தடவை ஒரு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் we are going to work out. இந்த மாடல்ஸை எல்லாமே நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு சிமிலர் மாடல் வந்ததுன்னா எக்ஸாமில் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மனப்பக்குவத்தை நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏன்னா இந்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸில் எல்லாமே நல்லா படித்தோன்னா நம்ம நல்லா படித்தது எல்லாமே எக்ஸாமில் வரும். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸில் நம்ம படிக்காதது வரும். அதனால் நம்ம சில டைம்ஸ் வந்து நம்ம சொல்யூஷனை கெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கெஸ் சம்டைம்ஸ் தப்பாகலாம். இந்த கெஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 ஆல்டர்னேட்டிவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நியரஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம பிக்கப் பண்ணணும். அதனால் இந்த கெஸ்ஸிங் கேம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா with enough knowledge you will be able to success in your examination. இப்போ இதுதான் யூலர்ஸ் தியரம்ங்க. இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா யூலர்ஸ் டாட்டியன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபெர்மேட்ஸ் லிட்டில் தியரம். இந்த ரெண்டுத்து பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஆனால் வந்து இந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் போக தேவையில்லை. ஆனால் யூலர் கார்மைக்கேல்ன்றவர் இன்னொரு மேத்தமெட்டிஷியன். ஆயிலர் வந்து வே பேக் இன் 17th செஞ்சுரியில் இருந்தவர். கார்மைக்கேல் வந்து 19th செஞ்சுரியில் இருந்த மேத்தமெட்டிஷியன். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த சர்டன் தியரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு PDF டாக்குமெண்ட் போவோமா? அது கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் வெரி குட். இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்? நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 444 to the power of 444. இப்போ 444 to the power of 444 யூனிட் டிஜிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறதில்ல, அதனுடைய யூனிட் டிஜிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. யூனிட் டிஜிட்டில் என்ன வரணும்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த என்டையர் ஆயிலர் தியரத்தில் இஃப் a number is continuously multiplied, ஒரு நம்பரை கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரே நம்பரில் மல்டிப்ளை பண்ணோம்னா there is a property of cyclicityன்னு சொல்கிறாங்க. என்ன இது சைக்ளிசிட்டி? கொஞ்சம் இந்த டேபிளை பார்ப்போமா? இந்த மாதிரி டேபிளை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்களே எழுதிக்கிங்க. அதனால தான் நான் இந்த டேபிள் கொஞ்சம் டேபிள் மேலே காட்டுறாங்க. மேலே டேபிள் மேலே டாப்பில் மேலே வெரி குட். இன்னும் இப்போது இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா 1 to the 1 square 1 cube எல்லாமே பண்ணோன்னா up to 6 வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் யூ நீட் நாட் டூ up to 6. நீங்கள் 5 வரைக்கும் பண்ணால் போகிறோம். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் எழுதும்போது நான் அப்படியே 6 வரைக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 to the power of 1 என்னன்னா 2 to the power of anything rise to its own power to the power of 1 is equal to itself. அது வந்து 2 to the power of 1 is equal to 2. 3 to the power of 1 is equal to 3. இப்போது பவர் 1 வரும்போது all of them numbers remain the same.
Now 2 square என்ன? 2 square is 4. 2 cube எவ்வளோ? 8. 2 to the power of 4 எவ்வளோ? 16. 2 to the power of 5, 32. நீங்கள் இந்த கடைசி டிஜிட் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2 to the power of 1 அப்படின்னு வரும்போது 2. இந்த டிஜிட் ஸ்லோவாக இந்த கடைசி டிஜிட்டு n to the power of ஸ்லோவாக 4 டைம்ஸ் வரும்போது 2, 4, 8, 6, 2. இது வந்து ஸ்லோவாக 4th டைமு திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. 2, 4, 8, 6, 2. தேர்ஃபோர் 2 வந்து நான் 4th டைமில் ரிப்பீட் ஆகுது. இதுதான் சைக்ளிசிட்டி ஆஃப் த லாஸ்ட் டிஜிட். நீங்கள் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போயிருந்தீங்கன்னா இது வந்து 4th டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும். ரொம்ப ஆச்சரியகரமான ப்ராப்பர்ட்டி இல்லை? அதே மாதிரி 3 எடுத்து பாருங்க. 3. 3ல பார்த்தீங்கன்னா 3 to the power of 1, 3 to the power of 2, 3 to the power of 3, 3 to the power of 4, 3 to the power of 5 வரிசையாக எழுதியிருக்கேன். பாருங்கள், முதல்ல 3 வந்திருக்கு, அடுத்தது 9, அதுக்கு அடுத்தது 27, லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 7, அதுக்கு அடுத்தது 1, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3. தேர்ஃபோர் என்ன ஆச்சுன்னா 3 அந்த டிஜிட் 4 டிஜிட்ஸ் தாண்டின உடனே திருப்பி இன்னொரு தடவை 3 வந்துடுறது. தேர்ஃபோர் இட்ஸ் சைக்ளிசிட்டி இஸ் 4. நான் அதிகமாக ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்கேன் ஸோ தட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எகெயின் ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 4க்கு பார்த்தீங்கன்னா 4, 6. 4 square is 16, but last digit வந்து 16, last digit வந்து 6. Therefore 4, 6, 4, 6 அப்படியே சைக்ளிக்கலாக வருது. இந்த சைக்ளிக்கலாக வருது வந்து 2. Therefore cyclicity of 4 is 2. 5. இந்த 5க்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது வந்து நீங்கள் 5 ஸ்கொயராக இருந்தாலும் end 5, 5 க்யூபாக இருந்தாலும் end 5. 5 உடைய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. 5 வந்து 5 ஸ்கொயர் வந்து 25. நான் 25 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 625 சொல்வீங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாட் இஸ் த நம்பர் கம்ஸ் ஆஃப்டர் 2? 3. 2 into 3, 6. 625. நம்ம வந்து எந்த ஒரு நம்பர் எண்டிங் வித் 5ம் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால் 5 உடைய சைக்ளிசிட்டி பார்த்திங்கன்னா 1. ஏன்னா எந்த பவருக்கு போனாலும் கடைசியில் 5 தான் வரும். அதனால் எக்ஸாம்ஸில் வந்து 5 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, ஏன்னா ரொம்ப ஈஸி 5. அதே மாதிரி 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ல் சைக்ளிசிட்டி பாருங்கள். 6 to the power of 1 is 6. 6 square is 36. 6 cube is 216. எல்லாமே 666 வருது. சைக்ளிசிட்டி லாஸ்ட் டிஜிட் வந்து எகெயின் 1. இப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா 7 to the power of 1, 49, 343, 20, 7, 3, 1, 7. Therefore திருப்பி 4. 4 is the cyclicity of 7. 8 பார்த்தீங்கன்னா 8, 4 இந்த மாதிரி சைக்ளிசிட்டியாக எகெயின் 4 வந்த உடனே திருப்பி 4th சைக்கிளில் எகெயின் யூ ஆர் கெட்டிங் த நம்பர் 8. 9க்கு வந்து 9 and 1, 2. கேர்ஃபுல்லாக பாருங்கள், எவ்வரி நம்பர் இஸ் ஹேவிங் எ சைக்ளிசிட்டி. இந்த சைக்ளிசிட்டி எவ்வளோ thousands ஆஃப் நம்பர்ஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த சைக்ளிசிட்டி ஆஃப் த லாஸ்ட் டிஜிட் will be repeating. இதை தான் ஆய்லர், கார்மைக்கேல் ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் வந்து வாட் இஸ் ட்ரூ ஃபார் 2 to 3 2-3 டேர்ம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும்போது அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. அது த்ரூ அவுட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போது எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a to the power of 6, a to the power of b, or a to the power of b multiplied by c to the power of d multiplied by e to the power of f. இன்னும் ட்ரிக்கான ப்ராப்ளம் d to the power of b, b to the power of c. இந்த கடைசியில் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸ். அதை டெஃபினட்டாக நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து தான் பண்ணணும். இப்போது ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்து 4 to the power of 444, 4 to the power of 444. This is the problem. Now, carefully gavaniga. Last digit evalu? Last digit is equal to 4. Therefore, 4 உடைய cyclicity என்ன? Carefully பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா 4 உடைய cyclicity is 2. 4 உடைய cyclicity எவ்வளோ? 2. அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா 2 தெரியும். நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் 444 இருக்கு இல்லையா, இந்த 444 2 ஆல டிவைட் பண்ண போறோம். 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 2 2 4 4 4. நமக்கு 0 ரிமைண்டர் வரும். Last digit is 4, 0 is the remainder. இப்போ இது remainder 1, last digit to the power of r, where r is the remainder, l is the last digit, l is the last digit, r is the remainder. ஒருவேளை 0 வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த PDF அந்த ஆல் போடணும்னா if the remainder is 0, if the remainder is 0, last ரெண்டு விதத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்னு ரிமைண்டர் 0 வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க 0 வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கீக்கு போயிடணும். இங்க கீ இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? 4 இருக்கு. லாஸ்ட் டிஜிட் 4 இருந்ததுன்னா then you will have unit digit. UD னா யூனிட் டிஜிட்ல 6 இருக்கும். therefore இங்க நீங்க கண்ண மூடிக்கிட்டு யூனிட் டிஜிட் is equal to 6 ன்னு எழுதலாம். யூனிட் டிஜிட் is equal to 6 ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? இப்போ போர்டுக்கு வருவோமா? இப்போ பாருங்க என்ன பண்ணியிருக்கோம், அந்த டேபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் டிஜிட் 2 4 6 8 இருந்ததுன்னா இங்க வந்து 4 இருக்கு. 2 4 2 4 6 8 இருந்ததுன்னா ரிமைண்டர் 0 வந்த பிறகு லாஸ்ட் டிஜிட் 2 4 6 8 இருந்ததுன்னா it automatically you will get 6. Clear in understanding? இப்போ ரிமைண்டர் 0 வராம இருந்ததுன்னா எப்படி? இந்த ப்ராப்ளம் பார்ப்போமா? அடுத்த ப்ராப்ளம் 2 to the power of 99. 2 to the power of 99. 2 to the power of 99 அப்படின்னு வந்து லாஸ்ட் டிஜிட் எவ்வளோ? 2 உடைய சைக்ளிசிட்டி என்ன? டேபிள் ஒரு தடவை பார்ப்போமா? 2 உடைய சைக்ளிசிட்டி 4.
Therefore நம்ம என்ன பண்ணுவோம், cyclicity 4 இருக்கிறதுனால அந்த cyclicity-ஐ எடுத்துக்கிட்டு இந்த 99 டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ண உடனே என்ன வரும்? 4 2s are 8, 18, 16, 2 ரிமைண்டர் வருது. எவ்வளவு வருது? 2 ரிமைண்டர் வருது. 2 ரிமைண்டர் வந்ததுன்னா it is not 0. 2 ரிமைண்டர் வந்ததுன்னா L to the power of R ன்னு போட்டுக்கோங்க. L to the power of R னா 2 to the power of 2. இது வந்து லாஸ்ட் டிஜிட், இது வந்து ரிமைண்டர். 2 to the power of 2 வந்து 4. Therefore unit is 4 என்றது இது இது மாதிரி ரிமைண்டர் 90. Oh, I'm sorry. Correct. Very good. 19 minus 6 is actually 3. You are right. 2 to the power of 3. Very nice. It is 8. 8 is the remainder. Are you clear? 2 to the power of 3 is 8 is the remainder. Yeah, correct. நான் அந்த ப்ராப்ளத்தில் பண்ணது கூட அப்படிதான் பண்ணியிருக்கேன் பாருங்க. Now இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை? இப்போ ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். 2 to the power of n minus 2 to the power of n is equal to 216. இதை எப்படி சால்வ் பண்றது? இப்போ 2 to the power of m minus 2 to the power of n is equal to 2016 வருது.
இன்னும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, m and n are natural numbers அப்படின்னு சொல்றாங்க. m and n are natural numbers சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. Now இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்? Now m n இப்போ இது வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியா நெகட்டிவ் குவான்டிட்டியா? 2016 இஸ் a பாசிட்டிவ் குவான்டிட்டி. பாசிட்டிவ் குவான்டிட்டியா இருக்கும்போது என்ன ஆகும்னா m should be, since 2 and 2 are the same, m should be greater than n. இல்லைங்களா? m should be greater than n. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா m can be written as n plus k. m is greater than n னா நம்மளுடைய knowledge of number theoryல m is equal to n plus k எழுதலாம். அப்போ என்ன ஆகும்? 2 to the power of n plus k minus 2 to the power of n is equal to 2016. புரிஞ்சுதா? இப்போ வந்து 2 to the power of n நான் என்ன பண்றேன்? 2 to the power of n வெளியில எடுத்து 2 to the power of k minus 1 is equal to 2016. இப்படி எழுதலாம் இல்லையா? 2n வெளியில கொண்டு வந்துட்டேன். அப்போ வந்து 2k minus 1 is equal to 2016. இந்த 2016 எப்படி எழுதலாம்? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இதை கொஞ்சம் பிரைம் ஃபேக்டர்ஸா மாற்றலாம். 2016 அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இப்போ 2 to the power of n என்ன? odd number, even number? It is a even number. A even number, 2 is an even number. If it is raised to n power, where n is any natural number என்ன? 1, 2, 3, 4, 5, 6, இது எல்லாமே natural numbers. Any even number, if it is 2, if it is raised to n, it becomes a natural even number. இப்போ அடுத்தது என்ன? 2 to the power of k minus 1. 2 is also raised to another number, but அதிலிருந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டோம்னா odd நம்பராக மாறிவிடும். 4 minus 1. அதனால இது even number, இது odd number. அதே மாதிரி இதை ரெண்டு odd and even நம்பரை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிச்சோம்னா இந்த 2016ன்றது 63 multiplied by 2 to the power of 5 ன்னு எழுதலாமா? அப்படின்னா எப்படி? 2 to the power of 5 நம்மளுடைய cyclicityல பார்த்தீங்கன்னா 2 to the power of 5 எவ்வளவு வருது? If you look at the 2 to the power of 5, it is 32. 32 into 63. இதை வந்து ஒரு odd நம்பராகவும் ஈவன் நம்பராகவும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் அண்ட் ஈவன் நம்பராக ஃபேக்டரைஸ் பண்ணது எப்படி? இந்த நம்பர் தான் ஆடும், இந்த நம்பர் தான் ஈவனா ஃபேக்டரைஸ். இதை வந்து 63 இஸ் a composite number. Composite numberனா you divide it by 3. 3 21s are 63. 3 21s are 63. அதனால எப்படி 63 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனுடைய பிரின்சிபல் லிட்டில் லேட்டர் பார்க்கலாம். இப்போ வந்து let us come to even number and odd number. This is an odd number.
and this is an even number. Even number. There is an even number, odd number, even number, and odd number. Therefore, even number is equal to even number. 2 to the power of n is equal to 2 to the power of 5. Therefore, n is equal to 5. If n is equal to 5, what should be the value of 2 to the power of k minus 1? 2 to the power of k minus 1 is equal to 63. Now 2 to the power of k minus 1 is equal to 63, or 2 to the power of k is equal to 63 plus 1, that is equal to 64, that is equal to 2 to the power of 6 is equal to 2 to the power of k. Upper k value k is equal to 6. Therefore, k is equal to, m is equal to, k is equal to 5 plus 6, that is equal to 11. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. இந்த m and n they are belong to natural numbers. இந்த natural numbers இருக்கும்போது m should be greater than n அப்படின்னு திங்க் பண்ணோம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து 2016 ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஆட் அண்ட் ஈவனாக ஃபேக்டரைஸ் பண்ணி 63 into 2 to the power of 5 மாற்றி இந்த ஆட் மல்டிப்ளைடு பை ஈவன் ஓட மல்டிப்ளை பண்ணி அதை வந்து we have identified the values for 2 to the power of m and n உடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா this entire thing will give you a good idea of how to do problems when you are given like this. இப்போ இன்னொரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? x plus 1 by x is equal to minus 1. Find x to the power of 2020 plus 1 by x to the power of 2020 is equal to what? X plus 1 by x is equal to minus 1. எப்படி பண்றது? 2020 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதல்ல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். முதல்ல இந்த x கீழே இருக்கிறத விட we will multiply the entire equation by x. Therefore நம்ம என்ன பண்ணுவோம்னா on both sides we will multiply by x. நமக்கு என்ன கிடைக்கும்? x square plus 1 minus x கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்? x square minus x இந்த பக்கம் கொண்டு வந்து plus x plus 1 is equal to 0. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு which we will call it as equation 1. இந்த ஈக்குவேஷன் வந்த உடனே ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த பிபிடில பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு ஓல்டு தியரி கூட ஞாபகம் இருக்கு. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. A cube is equal to minus b cube is equal to a minus b, a square plus ab
plus b square. Are you clear? இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, a square plus b square is minus b square is equal to, அது ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இது வந்து a cube minus b cube ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. Now a and b பதிலாக x and 1 போட போறேன். x இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்? x cube minus 1 cube is equal to x minus 1. x பதிலாக 1, x பதிலாக a பதிலாக x, b பதிலாக 1. a பதிலாக x, b பதிலாக 1. x cube minus 1 cube is equal to 1 minus x minus 1, then x square plus x into 1 plus 1 square. இப்போ இந்த இது என்ன? x square plus x plus 1 square. x square formula number 1 இங்க வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இதே ஈக்குவேஷன் தான். If you see that, this is the same equation as this. இதனுடைய வேல்யூ எவ்வளோ? Is equal to 0. 0 multiplied by anything will be 0. Therefore, x cube minus 1 is equal to 0. ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். x cube minus 1 is equal to 0. இப்போ இதை எடுத்துட்டு திருப்பி இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். புரிஞ்சது இல்லையா? நம்ம வந்து x ஓட மல்டிப்ளை பண்ணி x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1 கொண்டு வந்து a கியூப் பிளஸ் b கியூப் ஒரு ஐடென்டிட்டியை பார்த்துருக்கோம். இந்த ஐடென்டிட்டி ஆல்ரெடி அவைலபிள் வித் அஸ். அதே மாதிரி நம்ம எழுதின உடனே x கியூப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. நம்ம இதை எடுத்துடலாம். x cube minus 1 is equal to 0. Now x cube is equal to 1. நமக்கு x cube is equal to 1 என்றது தெரிஞ்சது. இப்போ இந்த ஆன்சர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? cube is equal to 1. Now இங்க 2020 இருக்கு. இந்த 2020 எப்படி எழுதலாம்? இந்த 2020 x into x to the power of 2019 plus 1 divided by x into x to the power of 2019 எழுதலாம். இல்லைங்களா? ஏன்னா ரெண்டா பிரிக்கிறேன். இது வந்து என்ன? 2020ன்றது எக்ஸை வந்து 2020 டைம்ஸ் எழுதும் போது நமக்கு x0 2020 வருது. இதுல இருந்து ஒரு எக்ஸ் எழுதி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2019 வந்து கொஞ்சம் இன்னும் ஃபர்தரா மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 2013 you can modify it as x to the power of 673, x to the power of 673 into 3. 673 multiplied by 3 is equal to 2019. இதுதான் the formula. Therefore, இதை வந்து factorize பண்ணலாம். Therefore, x into this plus 1 divided by x into x to the power of 673 into 3, m into n. Therefore, x divided by. இந்த மாதிரி எழுதுறோம். Now,
x to the power of 3 என்றது என்ன is equal to இது வந்து 1. Therefore, if x to the power of 3 is equal to 1, then automatically both these things will become equal to இது வந்து நம்ம summarize பண்ணோம்னா it will also be equal to minus 1. ஏன்னா x to the power of 3 is equal to 1, then automatically this total will be equal to minus 1. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாடலில் ஒரு 6-7 ப்ராப்ளம் ஒர்க் பண்ண போகிறோம் டுமாரோ. ஒர்க் பண்ணும்போது we will be very clear in understanding how to use number theory in order to solve இந்த மாதிரி அன்வேல்டே ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்படி இந்த வந்து நம்ம 673ல் எப்படி நம்ம இங்கே வந்தோன்றது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி வந்தோன்றது நாளைக்கு கிளாஸில் இன்னும் கிளியராக பார்த்து we will be doing that in the tomorrow's class. I hope you have understood the basic application. இதெல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பாய்டு ப்ராப்ளம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமினேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பாய்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நம்மளை அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதை எல்லாமே சேர்த்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். Thank you very much. We will see in tomorrow's class. Thank you.